கஜேந்திரன் ஒரு சாதாரண யானை அல்ல. அவர் முன்பிறப்பில் இந்திரத்யும்னன் என்ற ஒரு ராஜா. அவர் விஷ்ணுவின் பக்தன். ஆனால் ஒருமுறை ஒரு முனிவரை கவனிக்காமல் விட்டதால் அந்த முனிவர் அவரை யானையாக பிறக்க வேண்டும் என்று சபித்தார். அதேபோல் ஒரு கந்தர்வன் ஒரு முனிவரால் சபிக்கப்பட்டு முதலையாக பிறந்தான். ஒரு நாள் கஜேந்திரன் தனது கூட்டத்துடன் ஒரு அழகான குளத்தில் நீராட சென்றான். அவன் நீரில் இறங்கியதும் ஒரு முதலை அவன் காலை பிடித்தது. முதலில் கஜேந்திரன் மிகவும் வலிமையுடன் முதலையுடன் போராடினான். ஆனால் அது ஒரு சில நிமிடங்கள் போராட்டமல்ல, பல ஆண்டுகள் நீண்ட போராட்டம். முதலை நீரில் இருந்ததால் அதிக பலம் பெற்றது. கஜேந்திரன் மெதுவாக சோர்ந்து போனான். போராட முடியாமல் போன கஜேந்திரன் தன் அகங்காரத்தை விட்டுவிட்டு அவன் தன் தும்பிக்கையால் ஒரு தாமரை பூ எடுத்துக்கொண்டு நாராயணா என்று அழைத்தான். இதுதான் கஜேந்திர மோட்சம் என்று அழைக்கப்படும் தருணம். அந்த ஒரு அழைப்புக்கே விஷ்ணு உடனே பதிலளித்தார். அவர் தனது வாகனமான கருடன் மீது மின்னல் வேகத்தில் வந்தார். வந்தவுடன் தனது சுதர்சன சக்கரம் கொண்டு முதலையை வெட்டி கொன்றார். முதலை உடனே தனது சாபத்திலிருந்து விடுபட்டு மீண்டும் கந்தர்வனாக மாறினான். கஜேந்திரனும் தனது முன்பிறவியின் சாபத்திலிருந்து விடுபட்டு மோட்சம் பெற்றான். இந்த கதையின் ஆழமான அர்த்தம்: அகந்தை இருந்தால் நாமே சிக்கிக்கொள்வோம். கடைசி நிமிடத்திலும் உண்மையான சரணாகதி இருந்தால் காப்பு கிடைக்கும். இறைவன் நேரம் பார்த்து வரமாட்டான், உண்மையான அழைப்புக்கு உடனே வருவான்.